My name is Kakamute. நான் அச்சனா காமுட்டே, அவன் பெரிய காமுட்டே. போதுண்டா மனது கஷ்டமா இருக்குடா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் காக்காமுட்டை. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ரைடு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த சின்ன ரைடு பிளான் பண்ணியிருக்கேன், ஏன் அந்த பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து வீடியோவில் வந்து பேசுகிறேன். நம்ம வந்து பைக்கில் போகும்போது அதை பேசிட்டு போகலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேசா குட்டி வந்து அங்கேருந்து பார்க்குறான். வாய்டா, வாய் சொல்லு. டாடா சொல்லிடு. பாய் பாய் பாய். கைஸ், நம்ம இப்போது கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். எப்பவுமே இதில் லெஃப்ட்டில் தான் போவோம். இந்த டைம் ரைட்டில் போய் பார்க்கலாம். ரைட்டில் போனால் என்னென்னா மெயின் ரோட் வழி போவோம், அது கொஞ்சம் ஷார்ட்கட் வழி போவோம். ஸோ இந்த வழி நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி போன 3 ரைட்லேயும். ஸோ இந்த வழியில் போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து அந்த மெயின் ரோடு. ஆக்சுவலி இதுதான் வந்து மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு. ஸோ இப்போ பாலம் போட்டுட்ருக்கனால நம்ம சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். பாருங்கள், மெயின் ரோடுக்கு வந்து விட்டோம். பாருங்கள், இதில் தான் பாலம் கட்டிகிட்ருக்காங்க. மேபி யாராவது நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்தாலோ, இல்லை மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்தாலோ நீங்கள் வந்து சுற்றி தான் போகணும். ஸோ ரூட் எதுவும் இருக்காது. நான் எப்பவும் பெட்ரோல் அடிக்கிற அதே பம்பில் தான் இன்றைக்கி அடிக்க போகிறோம். ஆக்சுவலி பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு, ஏன்னா இப்போ பிளேஸ் வந்து நம்ம சின்ன பிளேஸ் தான் போகிறோம். சின்ன பிளேஸ் மீன்ஸ் பக்கத்தில் தான் போகிறோம். ஸோ பெட்ரோல் அந்தளவுக்கு செலவாகாது. ஆனால் இந்த க்ளவுஸ் போட்டு ஸோ கொஞ்சம் இந்த பர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் இருங்க. வெயில் வேறு சரியான வெயில். அது மணி கரெக்டாக 12 ஆயிடுச்சு. ஸோ அதனால பிச்சை எடுக்குது. ஒரு வழியாக பெருநாயமலை தாண்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வேறு எங்கேயும் இல்லைங்க, பக்கத்தில் தான் ஆனைக்கட்டி. ஸோ ஆனைக்கட்டி வந்து இங்கேருந்து எனக்கு ஒரு 30 கிலோமீட்ரு. ஸோ பக்கம்தான். ஸோ நானும் ஆனைக்கட்டிக்கு போனது இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஏன் இந்த சின்ன ரைடு அப்படின்னா, நான் வந்து இந்த வீக் வந்து ஊட்டி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஊட்டியில் அவென்டூரான்னு ஒரு பிளேஸு, அவென்டூரா சம்திங் ஏதோ வரும். அந்த பிளேஸ் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த டென்ட்டு, ஸோ அந்த மாதிரி பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே தான் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அங்கே என்னென்னா எனக்கு வந்து சாட்டர்டே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு சண்டே வந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால சாட்டர்டே நைட் வந்து ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே. அங்கே வந்து 3 டைப்பில் வந்து அந்த இது வந்து இருக்கும். ஒன்று வந்து டென்ட்டு, இன்னொன்று முக்கோண இதில் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரவுண்டு பைப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது கத்தி படத்தில் வரல. ஸோ அந்த பைப் மாதிரி இருக்கும். அதில் வந்து
ரூம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 இது இருக்கும். ஸோ நான் அதுக்கு தான் வந்து புக் பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணியிருக்கும்போது சாட்டர்டே வந்து இல்லை, எனக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு அப்படி இல்லாட்டி சண்டே நைட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ என்னால் இந்த 2 டேவுமே வந்து போக முடியாது. ஸோ ஓகே, நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சரி ஓகே இங்கே போகலாம், ஆனைக்கட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். ஆனைக்கட்டி ஆக்சுவலி என்னென்னா அங்கே வந்து அதுதான் வந்து கேரளா பார்ட்ரு. ஸோ அங்கிட்டு கேரளா, இங்கிட்டு தமிழ்நாடு. ஸோ அங்கே ஏதாவது வியூ பாயிண்ட்டு ஏதாவது பார்க்குனாவது ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நம்ம சின்ன காக்காமுட்டி லாஸ்ட்டாக எப்போ எடுத்தேன்னா நம்ம லாஸ்ட் ரைடு கொண்டு வந்து நிப்பாட்டினதோடு சரிங்க. அதுக்கடுத்து இடையில ஒரு நாள் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், அப்புறம் எடுக்கவே இல்லை. இதை வேறு குளிக்க வைக்கவே இல்லை. ஸோ அழுக்காகவே இருக்கான். இந்த ரைடு போயிட்டு வந்துட்டு டைம் இருந்தால் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ட்ரிப்புன்னு செட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு இந்த 5 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ட்ரிப் செட் பண்ணுறதுக்கே வந்து ஞாபகம் வருது. அப்புறம் லாஸ்ட் என்னோட இந்த கொடைக்கானல் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ரிட்டன் வர்றதையும் வந்து அதாவது கொடைக்கானல் டு கோயம்புத்தூர் வரும்போது நான் வந்து வீடியோ எடுத்தேங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கன்வெர்ட்ரு டிஆர்எஸ் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ மைக்லேருந்து அந்த கன்வெர்ட்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேமில் வந்து அதை வந்து பின் பண்ண முடியும், அது குத்த முடியும். ஸோ எனக்கு வந்து அந்த அடாப்டர் வந்து போயிடுச்சுங்க. அது வந்து நான் அந்த மைக்கோட மோனோன்னு நினைக்கிறேன், மோனோ மைக்கோட வாங்கும்போதே அந்த அடாப்டர் அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அடாப்டர் என்ன இப்படி குச்சி மாதிரி இருக்கும். ஸோ இப்படி குச்சி மாதிரி இருக்கும்போது நான் அதை இதில் குத்தும்போது அந்த காற்றுக்கு அப்படி இப்படி இருக்குல்ல, இப்படியே வளைஞ்சிருது. ஸோ அதனால் என்னென்னா அந்த ஒன் சைடு நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒன் சைடு மட்டும்தான் கேட்கும். நான் நேற்று போட்டிருந்தேன்ல அந்த எஃபி வீடியோ, அதான் வீடியோ கால் அந்த இஷ்யூ பற்றி பேசியிருந்தேன்ல, அந்த வீடியோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டாலும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒன் சைடு மட்டும்தான் கேட்கும். நீங்கள் ஹெட்ஃபோன் போடலன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுக்கப்புறம் இடையில வந்து அந்த ஒரு மாதிரி நாய்ஸ் கீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதனால் என்னால் வீடியோ பண்ணவே முடியல. இப்போ வந்து அந்த டிஆர்எஸ் அடாப்டர் வந்து வாங்கிட்டேன், டிஆர்எஸ் கன்வெர்ட்டர் வந்து வாங்கிட்டேன். என்ன இதில் வாங்கியிருக்கேன், ரோட்டில் தாங்க வாங்கியிருக்கேன், ஆர்ஓடி ரோட், அதில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரோட்டில் வந்து மைக்கும் சரி அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சரி. யாருங்க இவர், அங்கிட்டு லாரி போகுது, இங்கிட்டு காரு போகுது. அங்கிட்டு லாரி போகுது, இங்கிட்டு கார் போகுது, எப்படி அவர் போகிறாரு ஹார்ன் அடிச்சுட்டு? கொஞ்ச நாள் மனசாட்சி வேணாமாங்க? ஏதோ ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் ரோடு ஃப்ரீயாக இருக்குது லெஃப்டில், ஆனால் ஏற மாட்டார். வேறு லெவல்னா நீங்கள். ஸோ அந்த அடாப்டர் வந்து ரோட்டில் வந்து வாங்கிட்டேன். மேக்ஸிமம் ரோட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மைக்கு அடாப்டர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு விஷயம்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டிஆர்எஸ்ஸே வந்துட்டு அடாப்டரே வந்துட்டு 1109 வந்துச்சு, அதாவது 1109 ரூபா. நான் உங்களுக்கு இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எதுக்கு இந்த அடாப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சமங்க. இப்போ பொண்ணுங்களும் நிறையா பைக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடலாமா? எங்கே ஆளவே காணும், வீடியோ எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராமல் போயிட்டாங்க போல். ஆனால் என்னென்னா இந்த பொண்ணுங்க வந்து புல்லட் ஓட்டுறாங்களா, அவங்களும் சத்தியமாக பாராட்டணுங்க. ஏன் அப்படின்னா புல்லட் வந்து சரியான வெயிட்டு. ஸோ இப்போ என்னால் புல்லட்டை இதவே என்னால் தூக்க முடியாது, அது புல்லட்டில் ரொம்ப கஷ்டங்க. இங்கே ஏன் நிப்பாட்டுறோன்னா மேப் போட்டுடலாம்.
துடிலூர்லேருந்து ரைட் எடுக்கணுங்க. எனக்கு இளநீ குடிக்கணும் போல இருக்கு. இளநீ வந்து ஒரு வீக்லி 1 டைம்னாவது குடிங்க. ஏன்னா இளநீ ரொம்ப நல்லது. இளநீல வந்து ரொம்ப அந்த குளிர்ச்சி வந்து ரொம்ப இருக்கும். விளக்கெண்ணெலையும் வந்து குளிர்ச்சி இருக்குது. யாருக்காவது சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா உச்சியில் வந்து உச்சந்தலையில் வந்து நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வச்சிங்கன்னா சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி செம்ம வெயில். எங்கடா தம்பி போகணும்? எங்கே எனக்கு தெரில, சொல்லு, அங்கே போய் இறக்கி விட்றேன். நான் ஆனைக்கட்டி போகிறேன். ஆனைக்கட்டிக்கு முன்னாடியே இல்லை பக்கத்துலேயே வா. தம்பி வந்து லிஃப்ட் கேட்டான். இப்போ உனக்கு கூட்டிகிட்டு போய் போகிறவள இறக்கி விட்டுடலாம். எங்கடா தம்பி போயிட்டு வர? எங்கே போயிட்டு வர? நீ தான். ஓ, அங்கே எதுக்கு போன? ஓகே ஓகே ஓகே. படிக்கிறியா? படிக்கிறியா? என்ன படிக்கிற? 7th படிக்கிறியா? எந்த ஸ்கூலில் படிக்கிற? அப்பநாயக்கன் பாளையமா? ஓகே ஓகே. உங்கள் அத்தை டீச்சரா? உங்கள் அத்தை டீச்சரா? அப்புறம் எதுக்கு அவங்க சத்தம் போட்டாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி போ? லெஃப்டா ரைட்டாடா? இல்லை அதில் போகணுமா இதில் போகணுமா? இதான் கரெக்டா? எனக்கு வழியே தெரியாது, நான் தான் போயிட்டுருக்கேன். ஆமாம். எந்த கோயில்கிட்ட? எங்கடா இறக்கணும்? லைவ் போகுது. போதுண்டா போதுண்டா போதுண்டா. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. டேய் எல்லாரும் ஏற முடியாதுடா. டே எல்லாரும் ஏறே. அண்ணன் வந்து கொஞ்சம் ரைட் போகிறேன். போயிட்டு வரும்போது இந்த வழியில் தான் வருவேன். வந்து வரும்போது உங்களை எல்லாத்தையும் வச்சு வரும்போது எல்லாத்தையும் உட்கார வச்சு இது பண்ணுறேன்டா. போதுண்டா, மனது கஷ்டமாக இருக்குடா. சரி, வரும்போது வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன். சரி, எல்லாரும் அண்ணன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. காக்கா முட்டைஸ் vlog. காக்கா முட்டைஸ் நடிங்க வரும். ஆமாம். டே போதுண்டா. டே போதுண்டா போதுண்டா. டே டே வரும்போது உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன்டா. டைம் ஆச்சுடா. vlog vlog. சில சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே. டே இத்தனை பேர்ல போக முடியாதுடா. டே இத்தனை பேர்ல போக கூடாதுடா. சோறால் இறங்க விழுந்துருவீங்க. சோக்கிட்ட பாய், வரும்போது உங்களை ஏற்றிட்டு போகிறேன். ஐயோ, தம்பிங்க போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டானுங்க. அந்த ஆர்பிஎம் ஃபுல்லாகும் போது எனக்கு மனசெல்லாம் பக்குங்குதுங்க. பாருங்க, 4 பாயிண்ட் காமிச்சது. அவனுக்கு முறுக்கிடுறது இல்லை, 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா கூப்பிட்டு போனாங்க. அவங்க 3 பேர் வந்து பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டானுங்க. ஸோ 3 பேர் போனால் அது ரொம்ப தப்பு. இன்னொன்னா பின்னாடி இப்போ ஆர்சியை பொறுத்தவரை பின்னாடி வந்து அந்த சீட்டு வந்து வலுவலுன்னு இருக்கும். பிடிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்து ஏதாவது தலையில் கூட அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு அண்ணா வந்து அவனுக்கு பைக்கில் ஏறிட்டு இறங்கவே மாட்டேங்கிறானுங்க. நான் வரும்போது கூப்பிட்டு போகிறேன்டான்னு சொன்னாலும் சரி, நான் என்ன நினச்சேன், சரி ஓகே வரும்போது இதே வழியில் தான் வருவோம், நம்ம வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு போய் கூட ரவுண்ட் அடிக்கலாம்.
தம்பி என்ன சொன்னான்னா இந்த வழியே ஸ்ட்ரைட்டாக போனால் கணுவாய் வருமாம்மா. ஸோ கணுவாயிலேருந்து பிரிஞ்சுக்கலாம். அங்கேயே ஆனைக்கட்டி ரோடு போட்டிருக்கோம். ஆக்சுவலி அவன் வந்து நேற்று ஸ்கூல் போகலையாங்க. ஸோ அதனால் அவங்க அத்தை வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டாங்களாமா. ஸோ அதனால் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேண்ணா, என்னை போகிற வழியில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, அவன் வந்த வரைக்கும் வந்து கொஞ்சம் சொன்னான். நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆர்பிஎம் லைட் எரியறது வந்து பார்க்குறேன். எத்தனை நாள், எப்படி ஒரு வருஷம் இருக்குங்க. நான் வந்து டிரைவ் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து நான் வந்து ஆர்பிஎம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் ரோடு பிரியும். ஆனைக்கட்டி ஸ்ட்ரைட்டுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கலாமா? ஆனால் ஆனைக்கட்டி எப்படின்னா போகணும்? ஆனைக்கட்டி இதுவா அதுவாண்ணா? இதுவா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஓ, இதுதாங்க ஆனைக்கட்டி ரோடு, அது கிடையாது. ஆனைக்கட்டி 20 கிலோமீட்ரு. நான் எனக்கு எங்கே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன்னா கேரளாவில் சாப்பிட்லான்னு இருக்கேன். போன ரைடு வந்து நம்ம கொடைக்கானல் ரைடு வந்துட்டு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா மொத்தமாக 1100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுங்க. சரிண்ணா, எனக்கு 1000 ரூபாய்க்கு அடித்தாலே போதும். 100 ரூபாய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிட்டேன். நான் 900 ரூபாய்க்கு அடிச்சிருந்தேன்ல, நான் பேசின வரைக்கும் 900 ரூபாய்க்கு அடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் பொள்ளாச்சியில் தாங்க பெட்ரோல் அடித்தேன். பொள்ளாச்சியில் அடிக்கும்போது 100 ரூபாய்க்கு அடிச்சிருந்தாலே வந்திருக்கும். ஆச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 200 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன். 1200 சேஞ்ச், 100 ரூபா சேஞ்ச் இல்லை, 200 தான் இருந்துச்சு. ஸோ 100 ரூபா எதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும்? எங்கேயா வெளியே போனால் மறுபடியும் அங்கே போய் எப்படி இருந்தாலும் அடிக்க தானே போகிறோம். ஸோ அதனால் 200 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன். ஸோ மொத்தமாக 1100 ரூபா பெட்ரோலுக்கு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டது வந்துட்டு காலைல சாப்பிட்டது 30 ரூபா. அதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்டது ஒரு 140 ரூபா, மொத்தம் 170 ரூபா. அப்போது மொத்தமாக 1370 ரூபான்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1270 ரூபா. இதுவே நீங்கள் Yamaha இப்போ R15 அப்புறம் வேறு ஏதாவது ப்ராண்டில் ஏதாவது பைக்கில் மைலேஜ் உள்ள பைக்காக எடுத்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரைஸ், பெட்ரோல் சார்ஜ் வந்து கம்மியாக தான் வந்துருக்கும். சாப்பாடும் மேபி வேறு ஏதாவது கொஞ்சம் காஸ்ட் கம்மியான ஹோட்டலில் சாப்பிட்ருந்தா வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துக்கும். 1000 கூட தான் ஆகும்னு வச்சுக்கோங்க. என்னென்னா எனக்கு அந்த ஏடிஎம் தேடி கண்டுபிடிக்கவே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னால் ஹோட்டலில் தேட முடியல. ஸோ ஓகே, போகிற வழியே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அங்கே காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன பசி என்னால் தாங்க முடியல. பசி, செம பசி. ஏன்னா காலைல நம்ம ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போகும்போது 3 மணி அந்த ஹோட்டலுக்கு போகும்போது. ஸோ 3 மணி ஆகும்போது எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டு அந்த அவன்டூராக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு கொல்லிமலை, அப்புறம் வந்து ஏற்காடு. ஸோ அங்கேயும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்காடு, கொல்லிமலை ரெண்டுக்குமே நான் போனது கிடையாது. ஸோ போய் பார்த்துடலாம். எங்கெங்கே இளநீ கடையவே காணும். இங்கே அதிகமாக இந்த செங்கசோலை தாங்க அதிகமாக இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே தான் இந்த செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இளநீ 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 இங்கே இளநீ குடிச்சிட்டு போயிடலாம். இளநீ குடிச்சிட்டுங்க.
இப்போ இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போது இது ஏதோ மேப்பில் இது ஆனைக்கட்டி ஹில்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அங்கே தான் போட்டிருக்கேன். 4 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. இளநீ குடிச்சதுக்கப்புறம் ஒரு குளிர்ச்சியாக ஃபீல் ஆகுது. நான் ஒரு வாட்டர் கேன் வச்சுருந்தேன், பேசாமல் அதில் இன்னொரு இளநீ கூட ஃபில் பண்ணியிருக்கலாம். செக் போஸ்ட்டில் எதுவும் நிப்பாட்டல, கேட்கவும் இல்லை. இங்கே போகிற வழியில் தாங்க ஏதோ வியூ பாயிண்ட் போட்டிருக்கு. அது ஆனைக்கட்டிக்கு முன்னாடியே தான். அங்கே என்ன வியூ பாயிண்ட் இருக்குன்னு தான் தெரில. ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் பரவாயில்ல. ஸோ அந்தளவுக்கு வெயில் இல்லை. இங்கே தான் வியூ பாயிண்ட் போட்டிருக்கு. ஆனால் இங்கே வியூ பாயிண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. கூகுள் டார்லிங், நீ மட்டும் சரியான வழியை காட்டலன்னு வச்சுக்கோ, சட்னி ஆயிடுவேன். இங்கே பாரு, சாவடிச்சிடும். இது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நீ அதுக்கு வந்து மேப் போட்டு வேற காட்டுற. இல்லை என்ன வியூ பாயிண்ட் இருக்கு? பரதேசி, என்ன பண்ணுறது தான் தெரில. இந்த சம்திங் நம்ம அங்கே வரும்போது ஏதோ ஒரு பார்க்கோ ஏதோ சம்திங் போட்டுருந்துச்சுல, ஏதோ அறிவியல் மையமாக ஏதோ. ஸோ அங்கே போய் விசிட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் வந்து அங்கே இந்த மாதிரி பார்க் இருக்கோ, பூங்கா இருக்கோ, சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. சரி, ஓகே, அதை பார்த்துடலாம் தான் நானும் நினச்சேன். போய் பார்க்கலாம். எங்கேயாவது யானை நின்றுச்சுன்னு நல்லாயிருக்கும், வீடியோ எடுத்துடலாம். ரோடு தாங்க சான்ஸே இல்லை. இது உள்ளே விடுவாங்களான்னு வேறு தெரில. இதாங்க அது. ஸோ ஓகே, அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரும்போது இந்த இதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆனைக்கட்டின்னு 4 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். ஓ, இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டிக்கு பஸ் இருக்குது. ஸோ மேபி யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட போய் கூட விசிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதா வேணாமல் முடிவு பண்ணுங்கள். ரோடு நல்லா இருக்குங்க. அந்த ஆலமரத்து குளம் சம்திங் அது வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டு குழியுமாக தான் இருக்குது. இப்போ ஆட்டோக்கு டோ பண்ணுறாங்களா? வேறு லெவல்னா. இங்கே பாருங்க, நிஜமாகவே ஆட்டோக்கு டோ பண்ணுறாங்க. ஐயோ, எனக்கு வந்து டோ பண்ணுறதுக்கு தெரியாதுல்ல, நானும் டோ பண்ணி விட்டுறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. படம் புல்லட்டு வேறு லெவலுங்க. ஸோ இறக்கத்தில் வந்து கொஞ்சம் வண்டியும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், அதனால் தள்ளிடுச்சு. இந்த நார்மல் ரோட்டில் பார்ப்போம் எப்படி தள்ளுறாங்கன்னு பார்ப்போம்.
இன்னும் பரவாயில்லைங்க, நார்மல் ரோட்லேயும் தள்ளிட்டு போகிறாங்க, டோ பண்ணுறாங்க. இன்னும் புல்லட்டு தாங்க, அவர் கால் செம்மையாக வலிக்கும். அது கேரளா வண்டி, இவர் பைக் வந்து தமிழ்நாடு வண்டி. என்ன ஒரு நட்பு, வேறு லெவல். சத்தியமாக எனக்கு டோ பண்ண தெரியாங்க, எல்லாம் பண்ணிடுவேன் நான், கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருவேன். இதான் செக் போஸ்ட், அதுக்காகிட்டு போகக்கூடாதா? தெரியலையா? இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளா செக் போஸ்ட்டுக்குள்ளேயே போகலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம எங்கே போகிறோம், எங்கேருந்து வரோம் எல்லாமே கேட்பாங்க. இது செக் போஸ்ட்டா இல்லை சும்மா இருக்கா? எத்தனை செக் போஸ்ட்டுங்க இது? வந்து லாஸ்ட் செக் போஸ்ட்னு தெரில, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்னு நினைக்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க, ஒரு பாலம் சம்திங் வரும். நீ தான் வந்ததே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி நான் வீடியோவில் பார்த்தேன், ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குங்க. ஐயோ சத்த, ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். இங்கிட்டு தமிழ்நாடு பஸ் நிற்கும், அங்கிட்டு கேரளா பஸ் நிற்கும். ஆமாங்க, இதாங்க, இதான் நாணக்கட்டி. பார்த்தீங்களா, அங்கிட்டு கேரளா பஸ், இங்கிட்டு தமிழ்நாடு பஸ். பார்த்து விட்டோம். அப்படியே திருப்பிட்டு போகலாம். போகும்போது அந்த பார்க்கா சம்திங் அது மட்டும் கேட்டுட்டு போகலாம், உள்ளே விடுவாங்களான்னு.